எதிர்வரும் சட்டப்பேரவை தேர்தலுக்கு ஆளும் திமுக 525 வாக்குறுதிகளை அளித்துள்ள நிலையில் அதிமுக 297 வாக்குறுதிகளை வழங்கியுள்ளது. இரு கட்சிகளும் அளித்துள்ள வாக்குறுதிகளை ஒப்பீடாக பார்க்கலாம். சட்டப்பேரவை தேர்தலில் 505 வாக்குறுதிகளை வழங்கிய திமுக எதிர்வரும் தேர்தலுக்கு 525 வாக்குறுதிகளை வெளியிட்டுள்ளது. அதேபோல அரியணை ஏறும் முனைப்பில் இருக்கும் அதிமுக 297 வாக்குறுதிகளை வழங்கியுள்ளது. இரு பிரதான கட்சிகள் வழங்கிய தேர்தல் அறிக்கைகளில் மகளிர் வாக்காளர்களை கவரும் வகையிலான அறிவிப்புகள் கவனம் ஈர்த்துள்ளன. அதன்படி வருமான வரி செலுத்தாத குடும்பங்களைச் சேர்ந்த இல்லத்தரசிகளுக்கு வீட்டு உபயோகப் பொருட்களை புதிதாக வாங்க பழைய பொருட்களை மாற்றிக்கொள்ள 8000 ரூபாய்க்கு கூப்பன் வழங்கப்படும் என முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவித்துள்ளார். அதே நேரம் அதிமுக ஆட்சி அமைந்தால் அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு ஃப்ரிட்ஜ் இலவசமாக வழங்கப்படும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வாக்குறுதி அளித்துள்ளார். மகளிருக்கு மாதம் 1000 ரூபாய் உரிமைத் தொகை வழங்கப்படும் சூழலில் அது 2000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என திமுகவும் குலவிளக்கு என்ற திட்டத்தில் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் 2000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும் என அதிமுகவும் அறிவித்துள்ளன. முதியோர் உதவித்தொகை 1200 ரூபாயிலிருந்து 2000 ரூபாயாக உயர்த்தப்படும் என இரு கட்சிகளும் வாக்குறுதி வழங்கியுள்ளன. மாற்றுத்திறனாளிகளுக்கான உதவித்தொகை 1500 ரூபாயிலிருந்து 2500 ரூபாயாக உயர்த்தப்படும் என முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவித்துள்ள நிலையில் 2000 ரூபாயாக உயர்த்தப்படும் என எடப்பாடி பழனிசாமி வாக்குறுதி தந்துள்ளார். 5 ஆண்டுகளில் உயர்கல்வி பயிலும் 35 லட்சம் மாணவர்களுக்கு விலையில்லா லேப்டாப் வழங்கப்படும் என முதலமைச்சர் ஸ்டாலின் வாக்குறுதி அளித்துள்ளார். அதேபோல அரசு மற்றும் அரசு உதவி பெறும் கல்லூரி மாணவர்களுக்கு விலையில்லா லேப்டாப் வழங்கப்படும் என அதிமுக தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. 5 ஆண்டுகளில் 10 லட்சம் வீடுகள் கட்டித்தரப்படும் என திமுகவும் வீடு இல்லாத குடும்பங்களுக்கு அம்மா இல்லம் திட்டத்தில் விலையில்லா வீடுகள் வழங்கப்படும் என அதிமுகவும் வாக்குறுதி தந்துள்ளன. மீன்பிடி தடைக்கால நிவாரணத் தொகையை 8000 ரூபாயிலிருந்து 12000 ரூபாயாக உயர்த்தப்படும் என இரு கட்சிகளும் அறிவித்துள்ளன. நெல்லுக்கான ஆதார விலை குவிண்டால் ஒன்றுக்கு 3500 ரூபாயாகவும் கரும்பு டன் ஒன்றுக்கு 4500 ரூபாயாகவும் உயர்த்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் இரு கட்சிகளும் வாக்குறுதி அளித்துள்ளன. மருத்துவ காப்பீட்டு திட்டத்தில் சேர்வதற்கான வருமான உச்சவரம்பு 5 லட்சம் ரூபாயாகவும் காப்பீடு தொகை 10 லட்சம் ரூபாயாகவும் உயர்த்தப்படும் என முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவித்துள்ளார். இதய அறுவை சிகிச்சை, புற்றுநோய் போன்ற பெரிய சிகிச்சைகளுக்கான முழு செலவையும் அரசே ஏற்கும் என எடப்பாடி பழனிசாமி வாக்குறுதி தந்துள்ளார். மத்திய அரசின் புதிய கல்விக் கொள்கையை அரசு தொடர்ந்து எதிர்க்கும் என திமுகவும் ஏற்க முடியாத சில ஷரத்துக்களை குறிப்பிட்டு தமிழ்நாட்டிற்கு விலக்கு பெறப்படும் என அதிமுகவும் வாக்குறுதி வழங்கியுள்ளன. கல்வியை மாநில பட்டியலுக்கு மாற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என இரு கட்சிகளும் அறிவித்துள்ளன. தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்குகிறது. 234 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு முறைக்கட்டமாக அடுத்த மாதம் 23ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. இதற்கான வேட்புமனு தாக்கல் இன்று முதல் 6ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. இந்த நாட்களில் மகாவீர் ஜெயந்தி, வங்கி ஆண்டு கணக்கு முடிவு, புனித வெள்ளி, ஞாயிற்றுக்கிழமை வருவதால் வெறும் 4 நாட்கள் மட்டுமே வேட்புமனுக்களை தாக்கல் செய்ய முடியும். காலை 11 மணி முதல் பிற்பகல் 3 மணி வரை வேட்பாளர்கள் தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் நேரில் சென்று வேட்புமனுக்களை தாக்கல் செய்யலாம். ஆன்லைனில் வேட்புமனுக்களை தாக்கல் செய்தாலும் அதன் நகலை நேரில் வழங்க வேண்டும். வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்கல் செய்யும் போது அவர்களுடன் 5 பேர் மட்டுமே வர வேண்டும் என்றும், பேரணியாகவோ ஊர்வலமாகவோ வந்தால் தேர்தல் நடத்தும் அலுவலர் அலுவலகத்திற்கு 100 மீட்டருக்கு முன்பே அனுமதி மறுக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முதலமைச்சர் மு க ஸ்டாலின், தவிக தலைவர் விஜய், நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் ஆகியோர் இன்று வேட்புமனுக்களை தாக்கல் செய்கின்றனர். எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்குகிறது. அந்த வகையில் கொளத்தூர் தொகுதியில் போட்டியிடும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்றே தனது வேட்புமனுவை தாக்கல் செய்கிறார். இதேபோல் பெரம்பூரில் போட்டியிடும் தவிக தலைவர் விஜய் மற்றும் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமானும் இன்று வேட்புமனு தாக்கல் செய்கின்றனர். மேலும் நாம் தமிழர் கட்சியைச் சேர்ந்த அனைத்து வேட்பாளர்களும் இன்று தங்களது வேட்புமனுக்களை தாக்கல் செய்கின்றனர். இந்நிலையில் வேட்புமனு தாக்கல் செய்பவர்கள் படிவம் 2B மற்றும் படிவம் 26 ஆகியவற்றை பூர்த்தி செய்து தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் வழங்க வேண்டும். படிவம் 2Bயில் வேட்பாளரின் பெயர், அவரது முகவரி, அவர் குறிப்பிட்ட கட்சியின் வேட்பாளரா அல்லது சுயேட்சையா என்ற விவரங்களை தெரிவிக்க வேண்டும். இதேபோன்று பிரமாண பத்திரத்தில் வேட்பாளரின் சொத்து விவரங்களையும் அவரது கணவர் அல்லது மனைவியின் சொத்து விவரங்களையும் தெரிவிக்க வேண்டும். வேட்பாளர் மீது ஏதேனும் குற்ற வழக்குகள் நிலுவையில் இருந்தாலும் அது குறித்தும் வேட்புமனுவில் தகவல் தெரிவிக்க வேண்டும்.
சென்னை மாவட்டத்தில் உள்ள தொகுதிகள் உட்பட 17 தொகுதிகளுக்கான அதிமுகவின் இறுதிக்கட்ட வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட்டது. அதிமுக 167 தொகுதிகளில் போட்டியிடும் நிலையில் 150 தொகுதிகளுக்கான வேட்பாளர்கள் ஏற்கனவே 2 கட்டங்களாக அறிவிக்கப்பட்டன. இந்நிலையில் மீதமுள்ள 17 தொகுதிகளுக்கான வேட்பாளர்கள் கொண்ட பட்டியலை அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டார். அதன்படி கொளத்தூர் தொகுதியில் முதலமைச்சர் மு க ஸ்டாலினை எதிர்த்து சந்தானகிருஷ்ணன் போட்டியிடுவதாக அறிவித்துள்ளார். சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினை எதிர்த்து அதிமுக அமைப்பு செயலாளர் ஆதி ராஜாராம் களமிறக்கப்பட்டுள்ளார். துறைமுகம் தொகுதியில் ராயபுரம் மனோ, விருகம்பாக்கம் தொகுதியில் விருகை ரவி ஆகியோர் போட்டியிடுவதாக எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார். தியாகராய நகரில் சத்யநாராயணன், வேளச்சேரியில் அசோக், சோழிங்கநல்லூரில் கே.பி. கந்தன், ஆர்.கே. நகரில் ராஜேஷ், வெள்ளிவாக்கம் தொகுதியில் விஜயகுமார் போட்டியிட உள்ளனர். ஆலந்தூரில் அமைச்சர் தாமோ அன்பரசனை எதிர்த்து சரவணன் களமிறக்கப்பட்டுள்ளார். எழும்பூர் தனி தொகுதியில் அபிஷேக் ரங்கசாமி போட்டியிட உள்ளார். ஆலங்குடி தொகுதியில் விமல், திட்டக்குடி தனி தொகுதியில் முருகுமாறன் களமிறக்கப்பட்டுள்ளனர். திருச்சுழி தொகுதியில் அமைச்சர் தங்கம் தென்னரசுவை எதிர்த்து ராஜவர்மன் போட்டியிடுவதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் 3 பெண் வேட்பாளர்களை அதிமுக களமிறக்குகிறது. ஆயிரம் விளக்கு தொகுதியில் முன்னாள் அமைச்சர் பாவலர்மதி, அண்ணாநகர் தொகுதியில் முன்னாள் அமைச்சர் கோகுலேந்திரா, திருவிக நகரில் தமிழ் மாநில பகுஜன் சமாஜ் கட்சியின் தலைவர் பொற்குடி ஆம்ஸ்டாங் ஆகியோர் களம் காண்கின்றனர். அதிமுகவில் முன்னாள் அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் சிலருக்கு தற்போதைய சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு வழங்கப்படவில்லை. முன்னாள் சபாநாயகர் தனபாலின் உடல்நிலை காரணமாக அவருக்கு வாய்ப்பு வழங்கப்படவில்லை என கூறப்படுகிறது. கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அவரது மகன் லோகேஷ் தமிழ்ச்செல்வன் போட்டியிட்ட நிலையில் அவர் சமீபத்தில் தாவேக்காவில் இணைந்துள்ளார். முன்னாள் அமைச்சர் செம்மலை போட்டியிட விருப்பமில்லை என கட்சி தலைமையிடம் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. அவருக்கு மாநிலங்களவை அல்லது மக்களவை தேர்தலில் வாய்ப்பு வழங்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஓபிஎஸ் அணியில் இருந்த முன்னாள் அமைச்சர் வெல்லமண்டி நடராஜன் மீண்டும் அதிமுகவில் இணைந்த நிலையில் அவருக்கு வாய்ப்பு வழங்கப்படவில்லை. முன்னாள் அமைச்சர்கள் வைகை செல்வன், மாஃபா பாண்டியராஜன் ஆகியோர் விருப்ப மனு தாக்கல் செய்த நிலையில் அவர்களின் பெயரும் வேட்பாளர் பட்டியலில் இடம்பெறவில்லை. கடுமையாக முயற்சி செய்து வந்த முன்னாள் அமைச்சர்கள் சரோஜா மற்றும் ராஜலட்சுமிக்கும் வாய்ப்பு மறுக்கப்பட்டுள்ளது. கடந்த ஒரு வாரமாக கட்சி தலைமையை சந்தித்து வந்த திருச்சி வளர்மதிக்கும் இந்த முறை வாய்ப்பு வழங்கப்படவில்லை. இதேபோன்று முன்னாள் அமைச்சர் சின்னையா தேர்தலில் போட்டியிட பெரிய ஆர்வம் காட்டவில்லை என கூறப்படுகிறது. கூட்டணி குறித்து புதிய தமிழகம் கட்சி தங்களுடன் நேரடியாக பேச்சுவார்த்தை நடத்தவில்லை என்று எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டிய நிலையில் அதனை மறுத்துள்ள கிருஷ்ணசாமி அதிமுகவை முடித்து காட்ட வேண்டும் என்று களமிறங்கியிருப்பதாகவும் தெரிவித்தார். எங்களோட பேச்சுவார்த்தையை நடத்தலையே, அவர் சீட்டு கேட்குற அளவுக்கு நான் கொடுக்க முடியுமா சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் சொல்ல போனால் 10 சீட்டு கேட்டார், அப்புறம் 5 சீட்டு கேட்டார். பேச்சுவார்த்தை நேரடியாக இல்லை, வேறொரு மூலம் சொன்னார் எங்களால் இயலாதுன்ட்டு. அவ்வளோதான். 31 தொகுதியில் போட்டிட்டு 33,000 ஓட்டு வாங்கியிருக்கார். 31 தொகுதியில் போட்டிட்டு 33,000 ஓட்டு வாங்கியிருக்கார். அவருக்கு எத்தனை தொகுதி கொடுக்குவது என்று பார்க்க வேணும். இந்த சட்டமன்றத்தில் பிரதித்துவம் கூட பெற்றுவிடக்கூடாது என்ற காழ்ப்புணர்வு, அது இன்னும் சொல்ல போனால் மேலாதிக்க பண்ணையார் தனம்தான் அது காரணம் என்று நான் கருதுகிறேன். இன்னைக்கு அவங்களை முடிச்சு கட்டுறது அதிமுக முடிச்சு கட்டுறது முடிவு பண்ணிட்டோம், அதை மட்டும் பேசுவோம். டெபாசிட் கூட போச்சுங்க அதிமுக. அப்போ அதுக்கெல்லாம் கணக்கு இல்லை, அதை ஏன் மறைக்கிறீங்க நீங்கள்? உண்மைன்னா உண்மை, ஃபேக்ட்னா டேட்டான்னு எல்லாமே பேசணும்ல. அதிமுகவின் தேர்தல் வாக்குறுதிகளை திமுக காப்பியடித்திருப்பதாக எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார். திருநெல்வேலி டவுன் பகுதியில் என்டிஏ கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பரப்புரை மேற்கொண்டார். அப்போது 2021 தேர்தலில் திமுக அளித்த வாக்குறுதிகளில் 1/4 பங்கை மட்டுமே நிறைவேற்றியதாக குற்றம் சாட்டினார். அதிமுக அண்மையில் நாங்கள் ஆட்சிக்கு வந்தா என்னென்ன திட்டத்தை நிறைவேற்றணும்னு அறிவிப்பு கொடுத்தோம். அதே அறிவிப்பு தான் திரு ஸ்டாலின் அப்படியே காப்பிடிச்சு இன்று இதனை வெளிப்படுத்திருக்காரு. ஏற்கனவே கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை உங்களால் நிறைவேற்ற முடியலையே, மக்கள் எப்படி நம்பி உங்களுடைய கூட்டணிக்கு உங்களுக்கு வாக்களிப்பார்கள்? சிந்தித்து பாருங்க. இதனிடையே நடிகர் அஜித்குமாரின் ரசிகர்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு பரிசளித்த புகைப்படம் கவனம் ஈர்த்தது. திமுக கூட்டணியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் போட்டியிட உள்ள வேட்பாளர்களின் பட்டியலை அக்கட்சியின் மாநில செயலாளர் வீரபாண்டியன் வெளியிட்டார். கடந்த முறை வெற்றி பெற்ற ராமச்சந்திரனுக்கு தளி தொகுதியிலும், மாரிமுத்துவிற்கு திருத்துறைப்பூண்டியிலும் மீண்டும் வாய்ப்பு அளிக்கப்பட்டுள்ளது. பவானிசாகர் தொகுதியில் சுந்தரத்துக்கும், திருப்பூர் வடக்கில் ரவிக்கும் மீண்டும் வாய்ப்பு தரப்பட்டுள்ளது. ஸ்ரீவில்லிபுத்தூர் தொகுதியில் பி. மகாலிங்கம் போட்டியிடுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் வீரபாண்டியன் 31ஆம் தேதி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தேர்தல் அறிக்கை வெளியிடப்படும் என்று கூறினார். திமுக தலைமையில் எங்கள் கூட்டணி ஒற்றுமைக்கானது, ஒருமைப்பாட்டுக்கானது, மாநில உரிமைகளுக்கானது.
இதை சிதைக்கிறது பிஜேபி, RSS. நாடால் உலகத்தில் ஈடு செய்ய முடியாத நாடாளுமன்ற விழுமியங்களை கொண்ட நாடு இந்தியா. இதன் விழுமியங்களை சிதைக்கிற பிஜேபியை தமிழ் மண்ணில் தோற்கடிப்பார்கள் என்கிற நம்பிக்கை எங்களுக்கு உண்டு. திமுக கூட்டணியை மக்கள் நல கூட்டணி என விஜய் விமர்சித்திருந்த நிலையில் உண்மையை ஒப்புக்கொண்டதற்கு நன்றி என்று வீரபாண்டியன் பதிலளித்தார். கோவையில் பிரதமர் நரேந்திர மோடியை வரவேற்க அனுமதிக்கப்பட்டவர்களின் பட்டியலில் பெயர் இருந்தும் தமிழ்நாடு பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை பங்கேற்காதது சந்தேகத்தை எழுப்பியுள்ளது. கேரள சட்டப்பேரவை தேர்தல் பரப்புரை கூட்டத்தில் பங்கேற்பதற்காக பாலக்காடு செல்வதற்காக பிரதமர் மோடி தனி விமானத்தில் டெல்லியில் இருந்து கோவை வந்தார். அங்கிருந்து ஹெலிகாப்டர் மூலம் பாலக்காடு சென்றார். இதனிடையே கோவை விமான நிலையத்தில் பிரதமர் மோடியை மத்திய இணையமைச்சர் எல் முருகன், பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், பாஜகவின் தேசிய மகளிரணி தலைவர் வானதி ஸ்ரீனிவாசன், அதிமுக முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி, IJK நிறுவன தலைவர் பாரிவேந்தர் உள்ளிட்டோர் வரவேற்றனர். ஆனால் கோவையில் இருந்து அண்ணாமலை பிரதமரை வரவேற்க செல்லாதது சந்தேகத்தை எழுப்பியுள்ளது. பிரதமரை வரவேற்கிறதுக்கு அண்ணாமலை வரல, கோவையில வீட்டுல தான் இருக்காரு. ஆனா இங்க பிரதமரை வரவேற்கிறதுக்கு வரல. இல்ல நான் வந்த உடனே நான் கேட்டேன் அண்ணாமலை எப்ப வராருங்க அப்படின்னு கேட்டேன். அதுக்கப்புறம் இல்ல லிஸ்ட்ல வந்து நாங்க எல்லாம் போட்டு தான் அனுப்பிச்சோம், அவரு தான் வந்து வரல அப்படிங்கிற ஒரு தகவல் வந்தது. கடந்த சட்டப்பேரவை தேர்தலில் அரவக்குறிச்சி தொகுதியிலும் கடந்த மக்களவை தேர்தலில் கோவை தொகுதியிலும் அண்ணாமலை போட்டியிட்டார். ஆனால் இந்த முறை போட்டியிட வாய்ப்பு வழங்கவில்லை என்று கூறப்படும் நிலையில் பிரதமரை வரவேற்க அண்ணாமலை செல்லாதது பல்வேறு கேள்விகளை எழுப்பியுள்ளது.